வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 208 காண்போமா. தாரையை கவர்ந்த சோமன். ஸ்ரீ சுகர் பரீட்சித்து மன்னனிடம் கூறினார், மன்னனே, இதுவரையில் சூரிய வம்ச வர்ணனையை விளக்கி கூறிவிட்டேன். இனி பெரும் புகழ்பெற்ற சந்திர வம்சத்தின் புண்ணிய கதையை கேளும். பிரம்மதேவருடைய புதல்வரான அத்ரி ஒரு சமயம் சந்தோஷத்தில் இருந்தபொழுது அவருடைய கண்களில் உண்டான ஆனந்த கண்ணீரிலிருந்து சோமன் சந்திரன் தோன்றினான். அவர் குளுமையான ஒளிக்கதிர்கள் நிறைந்தவராக இருந்தார். பிரம்மதேவன் சந்திரனை பிராமணர்களுக்கும் மூலிகைகளுக்கும் மற்றும் நட்சத்திரங்களுக்கும் அதிபதியாக்கினார். ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தத்தில் அத்ரி முனிவரின் மனைவி அனுசூயா, சோமன், துர்வாசர் மற்றும் தத்தாத்ரேயர் ஆகிய 3 மகன்களை பெற்றாள் என்பதை நாம் பார்த்தோம். 3 உலகங்களையும் வென்ற பின் சந்திரதேவன் ராஜசூய யாகம் எனப்படும் பெரிய யாகத்தை செய்தார். மிகவும் திமிர் பிடித்தவராக இருந்த சந்திரன் பிரகஸ்பதியின் மனைவி தாரையின் அழகில் மயங்கி அவளை பலாத்காரமாக தூக்கிச் சென்றார். தன்னுடைய மனைவியை திருப்பித் தரும்படி தேவகுரு வேண்டி கேட்டுக்கொண்ட பொழுதும் சந்திரன் அதற்கு சம்மதிக்கவில்லை. இந்த காரணத்தினால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் பெரும் போர் மூண்டது. பிரகஸ்பதியிடம் கொண்ட விரோதத்தின் காரணமாக சுக்கிரன் சந்திரதேவனின் பக்கம் நின்றார். அசுரர்களும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். பிரகஸ்பதியின் தந்தையான அங்கீரசர் சிவபெருமானுக்கு குருவாக இருந்தார். அதனால் பிரகஸ்பதியிடம் சிவபெருமானுக்கு தனிப்பட்ட முறையில் அன்பு இருந்தது. சிவபெருமான் பிரகஸ்பதியின் பக்கம் தனது பூத கணங்களுடன் போருக்கு சேர்ந்து கொண்டார். தேவர்கள் அனைவரும் பிரகஸ்பதியின் பக்கம் நின்று போர் செய்தனர். இவ்வாறாக பிரகஸ்பதியின் மனைவி தாரகையின் காரணமாக பெரும் போர் நடந்தது. இரு பக்கங்களிலும் பெரும் சேதம் ஏற்பட்டது. இந்த விஷயத்தை அங்கீரசர் மூலம் அறிந்த பிரம்மதேவர் சந்திரனின் மீது மிகவும் கோபம் கொண்டு சந்திரனை கடுமையாக தண்டித்தார். பிறகு பிரம்மதேவர் தாரையை அவளது கணவரிடம் ஒப்படைத்தார். தன்னுடைய மனைவியை பெற்றுக்கொண்ட பிறகு பிரகஸ்பதி அவள் கர்ப்பமாக இருப்பதை தெரிந்து கொண்டார். ஆனால் அதற்காக அவளை தண்டிக்காது குழந்தை பிறக்கும் வரையிலும் காத்திருந்தார். தங்க நிற மேனியுடன் மிகவும் அழகான ஒரு குழந்தையை தாரை பெற்றெடுத்தாள். பிரகஸ்பதி சந்திரதேவன் இருவருமே அழகிய குழந்தையை அடைய விரும்பினர். பிரம்மதேவன் தாரையை தனியாக அழைத்துச் சென்று யாருடைய குழந்தை என்பதை அறிந்து கொண்டு சந்திரனிடம் ஒப்படைத்தார். பரீட்சித்து மன்னனே, புத்திசாலியாக இந்த குழந்தை இருப்பதை கண்ட பிரம்மதேவர் குழந்தைக்கு புதன் என்று பெயர் சூட்டினார். புதனுக்கும் இளைக்கும் புரூரவஸ் என்ற ஒரு மகன் பிறந்தார். இதை நாம் 9வது காண்டத்தின் துவக்கத்தில் பார்த்தோம். புரூரவஸ் ஊர்வசியிடம் மயங்குதல். மித்திரன் மற்றும் வருணனின் சாபத்தால் தேவ மங்கையான ஊர்வசி மானிட இயல்புகளை பெற்றாள். புரூரவஸ் ஊர்வசியின் அழகிலே மயங்கி அவளுடன் வாழ விருப்பப்பட்டார். இருவரும் சிற்றின்ப வாழ்க்கையில் ஆசைப்பட்டனர். ஊர்வசி புரூரவஸ் மன்னனிடம் தன்னுடைய சம்மதத்தையும் தெரிவித்து அதே சமயம் அவளுடன் கீழே வந்த 2 செம்மறி ஆட்டு குட்டிகளுக்கும் அடைக்கலம் தந்தொருள வேண்டினாள். சிற்றின்பத்தில் இருக்கும் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்திலும் அவரை நிர்வாணமாக காண விரும்பவில்லை என்பதையும் எடுத்து கூறி இந்த 2 தீர்மானங்களையும் முன்வைத்தாள். புரூரவஸ் மன்னனும் இத்தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், மனிதரிலேயே மிகச் சிறந்தவரான புரூரவஸ் ஊர்வசியுடன் சுதந்திரமாக சுகம் அனுபவிக்க துவங்கினார். பெரும் ஆனந்தத்துடன் பல நாட்களாக அவளுடனேயே இருந்தார். ஸ்வர்க ராஜாவான இந்திரன் ஊர்வசியை காணாது அவளை மீண்டும் தேவலோகத்திற்கு அழைத்து வரும்படி கந்தர்வர்களுக்கு உத்தரவிட்டார். பூமிக்கு வந்த கந்தர்வர்கள் நள்ளிரவு நேரத்தில் புரூரவஸின் இல்லத்தில் தோன்றி ஊர்வசியால் ஒப்படைக்கப்பட்ட 2 செம்மறி ஆட்டுக்குட்டிகளையும் திருடிச் சென்றனர். நள்ளிரவு 12 மணி மகா நிசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2 ஆட்டுக்குட்டிகளையும் ஊர்வசி தன்னுடைய குழந்தைகளைப் போலவே பாவித்து வந்தாள். கந்தர்வர்கள் கவர்ந்து செல்லும் பொழுது ஆடுகள் கத்தத் தொடங்கின. அதே சமயம் ஊர்வசியும் புரூரவசும் இன்பத்தில் மூழ்கி இருந்தனர். கந்தர்வர்கள் இழுத்துச் செல்வதை கண்டும் தன்னுடைய கணவன் பேசாமல் இருப்பதை கண்டு ஊர்வசி கோபம் கொண்டு தன்னுடைய கடும் சொற்களால் அரசனை திட்டினாள். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒப்பாக வளர்த்து வரும் ஆடுகளை கவர்ந்து செல்கிறார்கள். அவர்களை விரட்டிச் சென்று ஆடுகளை மீட்டுத் தராமல் படித்திருக்கும் நீயும் ஒரு வீரனா?
உன்னோடு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று கடிந்து கொண்டாள். ஊர்வசி தன்னை விட்டு எங்காவது போய்விட்டால் என்ன செய்வது என்று எண்ணிய மன்னன் படுக்கையிலிருந்து கீழே குதித்து வாளை உருவிக்கொண்டு ஓடினான். புரூரவஸ் நெருங்கி வந்ததும் கந்தர்வர்கள் பயந்த ஆடுகளை விட்டுவிட்டு போய்விட்டனர். அவற்றை அழைத்து கொண்டு வந்த மன்னனை அறை வாயிலிலேயே கண்டு ஊர்வசி திடுக்கிட்டாள். அறை நிர்வாணமாக கண்டதனால் தன்னுடைய நிபந்தனையை புரூரவஸ் மீறிவிட்ட காரணத்தினால் ஊர்வசி உடனடியாக தேவலோகத்திற்கு சென்று விட்டாள். புரூரவஸ் ஊர்வசியை இழந்து மிகவும் வருத்தப்பட்டார். அவளை நினைத்து கொண்டே காடுகளெல்லாம் சுற்றி திரிந்தார். ஒரு நாள் குருட்சேத்திரத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் ஊர்வசி தன் தோழிகளுடன் நீராடி கொண்டிருப்பதை கண்டார். தன்னை தவிக்க விட்டு சென்றதை பற்றி மன்னன் வினவினான். பதிலுக்கு ஊர்வசியும், மன்னனே வருத்தப்படாதே, ஒவ்வொரு வருஷத்தின் முடிவிலும் ஒரு இரவு உன்னுடன் சேர்ந்து இருப்பேன். எல்லோராலும் கொண்டாடப்படும்படியான புத்திரர்கள் பலர் நமக்கு பிறப்பார்கள் என்று சொல்லி தோழிகளுடன் புறப்பட்டு சென்று விட்டாள். ஊர்வசியும் தான் கொடுத்த வாக்கின்படியே செய்தாள். ஒவ்வொரு வருடமும் ஒரு இரவு புரூரவசுடன் கழித்தாள். ஒரு குழந்தையை பெற்றாள். மன்னன் தன் மீது கொண்டிருந்த அதீத அன்பின் காரணத்தினால் ஊர்வசி மன்னனிடம் தன்னுடைய உறவு நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் கந்தர்வர்களை பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டாள். மன்னனும் அவ்விதமே செய்ய கந்தர்வர்கள் மகிழ்ந்து ஊர்வசிக்கு பதிலாக அக்கினிஸ்தாலியை, அக்னியிலிருந்து பிறந்த ஒரு பெண் அளித்தார்கள். அவள் பார்ப்பதற்கு ஊர்வசியைப் போலவே காணப்பட்டாள். அவளை வனத்துக்குள் அழைத்து சென்ற பிறகு மன்னன் அது ஊர்வசி அல்ல என்பதனை உணர்ந்து கொண்டார். இதனால் மிகவும் வருத்தத்துடன் அரண்மனை திரும்பினார். புரூரவஸ் மகாராஜன் இரவு முழுவதும் ஊர்வசியை பற்றியே தியானித்தார். அவ்வாறு அவர் தியானம் செய்து வந்த நேரத்தில் திரேதாயுகம் துவங்கியது. பலன் கருதும் செயல்களை செய்யும் பொழுது அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய யாகத்தை செய்யும் முறை உட்பட 3 வேத கோட்பாடுகள் அவருடைய இதயத்தில் அந்த நேரத்தில் தோன்றின. புரூரவஸ் அக்னிஸ்தாலியை விட்டு சென்ற அதே இடத்திற்கு சென்றார். ஆனால் அந்த இடத்தில் உள்ள சமீ மரத்தின் நடுவே ஒரு அஸ்வத்த மரம் முளைத்திருப்பதை கண்டார். பிறகு அவர் அந்த மரத்தில் இருந்து ஒரு குச்சியை எடுத்து அதை 2 அரணிகளாகச் செய்தார். ஊர்வசி வகிக்கும் கிரகத்திற்கு செல்ல விரும்பிய அவர் ஊர்வசியை கீழே உள்ள குச்சியாகவும் தன்னை மேலே உள்ள குச்சியாகவும், இரண்டிற்கும் நடுவில் உள்ள குச்சியை தன் மகனாகவும் தியானித்து மந்திரங்களை உச்சரித்தார். இவ்விதமாக அவர் ஒரு தீயை மூட்டத் தொடங்கினார். யாகத்தில் சாதாரண தீக்குச்சிகளை கொண்டு கொளுத்தப்படுவதில்லை. 2 அரணி குச்சிகளை 3வது குச்சியுடன் உராயச் செய்வதன் மூலம் தீ மூட்டப்படுகிறது. யாகத்திற்கு இத்தகைய தீதான் தேவைப்படுகிறது. அத்தீயே அவரது மகனாக மாறியது. வேதத்தில் ஓம்கார மந்திரத்தால் இத்தகைய செயலை செய்ய முடிந்தது. ஊர்வசி வசிக்கும் கிரகத்திற்கு செல்ல விரும்பிய புரூரவஸ் அந்த தீயினால் ஒரு யாகத்தை செய்து யாக பலன்களை பகவான் ஸ்ரீஹரிக்கு அர்ப்பணித்து அவரை திருப்திப்படுத்தினார். முதல் யுகமான சத்திய யுகத்தில் எல்லா வேதங்களும் ஒரு பிரணவ மந்திரத்தில் அடங்கியிருந்தன. எல்லா வேத மந்திரங்களும் வேறாக இப்பிரணவ மந்திரமே இருந்தது. பரீட்சித்து மன்னனே, திரேதாயுகத்தின் ஆரம்பத்தில் புரூரவஸ் மன்னன் ஒரு கர்ம காண்ட யாகத்தை துவக்கி வைத்தார். இவ்வாறாக யாகத்தையே தன் மகனாக கருதிய புரூரவஸ் மன்னனால் அவரது விருப்பப்படியே கந்தர்வலோகத்திற்கு செல்ல முடிந்தது. பகவானை திருப்திப்படுத்தியதால் ஊர்வசியுடன் இணைந்து வாழ அவர் விருப்பப்படியே கந்தர்வலோகத்திற்கு செல்ல முடிந்தது. சத்திய யுகத்தில் பகவான் நாராயணர் தியானத்தால் வழிபடப்பட்டார். தியானம் செய்யும் முறையால் அனைவரும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை எப்பொழுதும் வழிபட்டு எல்லா வெற்றிகளையும் பெற்றனர். அடுத்த யுகமான திரேதாயுகத்தில் யாகம் துவங்கியது. யாகத்தால் பகவானை வழிபடும் முறை ஆரம்பமாயிற்று. புரூரவஸ் வம்சம். ஊர்வசியின் கர்ப்பத்திலிருந்து ஆயு, சுருதாயு, சத்யாயு, ரயன், ஜெயன் மற்றும் விஜயன் என்ற 6 மகன்கள் பிறந்தன. சுருதாயுவின் மகன் வசுமான், சத்யாயுவின் மகன் சுருதஞ்சயன், ரயனின் மகன் ஏகன், ஜெயனின் மகன் அமிதன், விஜயனின் மகன் பீமன், பீமனின் மகன் காஞ்சனன், காஞ்சனனின் மகன் ஹோத்ரகன், ஹோத்ரகனின் மகன் ஜஹ்னு. இவர் கங்கை நீர் முழுவதையும் ஒரே மூச்சில் குடித்து விட்டார். இதனை கங்கா மகாத்மியத்தில் பார்த்தோம். ஜஹ்னுவின் மகன் புரு, புருவின் மகன் பலாகன், பலாகனின் மகன் அஜகன், அஜகனின் மகன் குசன், குசனுக்கு குசாம்பு, தனயன், வசு, குசநாபன் என்ற 4 மகன்கள் பிறந்தனர். குசாம்புவின் மகன் காதி. மன்னன் காதியின் கதை. காதி மகாராஜனுக்கு சத்தியவதி என்றொரு மகள் இருந்தாள். அவளை தனக்கு திருமணம் செய்து தரும்படி பிராமணரான ரிஷிக முனிவர் மன்னனை கேட்டார்.
ஆனால் மன்னரோ முனிவரிடம், என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் சீதனமாக ஒரு காது கருப்பாகவும் நிலவொளியைப் போல் பிரகாசமாகவும் உள்ள 1000 குதிரைகளை தர வேண்டும் என்று கேட்டார். ரிஷீக முனிவர் வருணதேவரிடம் சென்று காதி மன்னன் கேட்ட 1000 குதிரைகளை வாங்கி வந்து மன்னனிடம் ஒப்படைத்து அவருடைய மகளை திருமணம் செய்து கொண்டார். காதி மன்னனின் மனைவியும் மகளும் ஆண் குழந்தையை பெற விரும்பி ஒரு யாகத்தை செய்ய சொல்லி ரிஷீக முனிவரிடம் வேண்டினர். அவரும் அப்படியே செய்து ஒரு யாக நிவேதனத்தை சமைத்தார். ஒரு நிவேதனத்தில் பிராமண மந்திரத்தை உச்சரித்து தன் மனைவிக்காகவும், மற்றொரு நிவேதனத்தில் சத்திரிய மந்திரத்தை உச்சரித்து தன் மாமியாருக்காகவும் தயார் செய்தார். பிறகு அவர் குளிப்பதற்காக வெளியே சென்றார். அந்த சமயத்தில் ரிஷீக முனிவர் தன் மனைவிக்காக சமைத்த நிவேதனம் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணிய சத்தியவதியின் தாய் அவளுடைய நிவேதனத்தை தனக்கு தருமாறு கேட்டாள். அதனால் இருவரும் தங்களுடைய நிவேதனத்தை மாற்றி உட்கொண்டு விட்டனர். குளித்துவிட்டு வீடு திரும்பிய முனிவர் நடந்த விஷயங்களை புரிந்து கொண்டார். பிறகு தன் மனைவியிடம், நீ பெரிய தவறு செய்து விட்டாய். உன் மகன் எல்லோரையும் தண்டிக்கக்கூடிய கொடூரமான ஒரு சத்திரியனாக இருப்பான். உன் சகோதரனோ ஆன்மீக ஞானம் பெற்ற சிறந்த பண்டிதனாக விளங்குவான் என்றார். தன் கணவர் கூறிய வார்த்தைகளை கேட்ட சத்தியவதி அவரை சமாதானப்படுத்தி தன் மகன் கொடூரமான ஒரு சத்திரியனாக இருக்க வேண்டாம் என்று வேண்டினார். ரிஷீக முனிவர் தன் மனைவியிடம், அப்படியானால் உன்னுடைய பேரன் ஒரு கொடூரமான சத்திரியனாக இருப்பான் என்று பதிலளித்தார். சத்தியவதியின் மகனாக பிறந்தவர் யார், பேரன் யார்? இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 209 காண்போமா? நன்றி, வணக்கம்.